ஒசூர் சைடில் இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிட்ட நமக்கு கடை வைக்கிறனால என்ன பெனிஃபிட் நிறைய அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிட்ட நீங்கள் மளிகை கடையோ இல்லை எந்த கடை வச்சாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த டீ கம்பெனிகள் கொடுக்குறது, கேன்டீனு இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறையாவே ஆஃபர்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் எனக்குமே வந்து நான் இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா வச்சதுனால எனக்கு கிடச்சிச்சு. அதனால் வந்து இது கிடைச்சனால வந்து நமக்கு எல்லா நாளுமே வேலை இருக்குமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வந்து லீவுன்றதே கிடையாது. நமக்கு எல்லா நாளுமே வந்து வேலை தான் இருக்கும். அது மூலியமாக நம்ம ஒரு ப்ளஸ்ஸாக தான் எடுத்துக்கலாம். ஆனால் போக போக ஒரு கட்டத்துக்கு போர் அடிக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சி போய் ஆகணும், அப்படி லீவு அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அந்த டைமில் நமக்கு அந்த இது கிடைக்காது. ஸோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி அதுவும் நமக்கு வந்து ஒரு மந்த்லி பில் வரும்போது ஒரு பெரிய ஒரு ஏர்னிங்ஸாக தான் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா சண்டே, இந்த சண்டே நாளில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் அதிகமாக ஓடும். அதுக்கு தேவையானதெல்லாம் பஜாரில் போயிட்டு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா சண்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த ஹாஸ்டல் பொண்ணுங்க, பசங்க, பேச்சுலர்ஸு இவங்கெல்லாம் தான் வந்து மெயினாக வந்து ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதனால் அது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். பஜார்லேருந்து வாங்கிட்டு வந்து ஃபுல் இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து இப்போ வெயில் கிளைமேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் பேக்கெட்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் கடைக்காரங்க யாருன்னா பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மோர் பேக்கெட் போடுங்க. மோர் நீங்களும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் குடிங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி இப்போ மத்தியானத்துக்கு ஈவினிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்து டீ வேணாம், எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு கூல்ட்ரிங்க்ஸும் எடுத்துகிட்டு போனோம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் டெய்லி இன்கம்ன்றது கிடையாது. இது வந்து நமக்கு ஒரு மந்த்லி இன்கம்மாக நமக்கு அப்படி நமக்கு வரும்போது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய இன்கம்மாக நமக்கு வந்து இருக்கும். அதனால் வந்து கம்பெனி சைடில் வர இன்கமும் இது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடித்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா தண்ணி கேன் எடுக்கிறதுக்கு போகணுன்னு சொன்னாங்க. தண்ணி கேன் எடுத்துகிட்டு தண்ணி கேன் வேறு போடுறதுக்கு வேறு நிறைய ஃபோன் காலெல்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து தண்ணி கேன் போடுறதுக்கு எப்பயும் போல் நம்ம கடையிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஒரு கடை அப்படின்றது நடத்துறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா வந்து ஒரு கடைன்னா மளிகை கடை வியாபாரம் மட்டும் நம்ம பார்க்குறது கிடையாது. மளிகை கடை வியாபாரத்தையும் பார்க்கணும், தண்ணி கேனையும் போடணும், கம்பெனிக்கு டீயும் சப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் திடீர்னு கம்பெனிலேருந்து கால் பண்ணி ஏதோ விசிட்டர்ஸ் வந்துருக்காங்க, திருப்பி எனக்கு ஒரு இவ்வளோ குவான்டிட்டி டீ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாலும் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸையும் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாலும் அதையும் பார்க்கணும். ஸோ நம்ம ஒரு கடை ரன் பண்ணுறது அவ்வளோ ஒரு பெரிய ஈஸி கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம பெருசாக ரன் பண்ண முடியும். அப்படி ரன் பண்ணால் மட்டும்தான் இது முடியும். கண்டிப்பாக நம்ம வந்து 2 பேர் 3 பேருக்குள்ளே நடத்தி முடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்மளோட கடை கிடையாது. ஸோ ஒசூரை பொறுத்தவரை இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் கடை வச்சா உண்மையில் வந்து பெரிய ஒரு ஏர்னிங்ஸும் இருக்குது. அதுக்கான கஷ்டங்களும் அதிகமாகவே நிறையவே இருக்குன்றத சொல்ல